வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எதெல்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறாங்கன்றதா பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்னா இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க இண்டெக்ஸ் பேஜ், ஒரு பட்டன் எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் தான். ஒரு வெப்சைட் உள்ள நீங்கள் பார்க்காம இருக்கிறது, பார்க்க முடியாதது தான் பேக் எண்டு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட் எண்ட் என்னென்னு. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு HTML, அப்புறம் CSS, தென் JavaScript, Bootstrap, React. இது எல்லாமே நம்ம வீடியோவில் லைன் பை லைனாக போட போகிறோம். இப்போது நம்ம ஒரு 20 days கிட்ட HTML வீடியோஸ் மட்டும் போட போகிறோம். டெய்லியும் நம்மளோட வீடியோஸ் வரும், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம HTMLோட இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம எல்லா கோடையும் ரைட் பண்ண போகிறோம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி VS Code டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதே ஃபஸ்ட்டு வர வெப் பேஜ் உள்ள போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். சும்மா ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் பேரை வச்சு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது VS Code ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு VS Code. இதில் லெஃப்டில் ஒரு 3 பார் பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு ஃபைல் உள்ள போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைலில் க்ரியேட் பண்ண ஃபைலை என்ன பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரியேட் பண்ணது இருக்குது, செலக்ட் கொடுத்துட்டேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே மேலே இங்கே ஃபைல் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதில் வந்து சும்மா index.html நம்ம இப்போது HTML பார்த்துடலாம். HTML பொறுத்த வரைக்கும் எல்லாமே டேக்ஸ் தான். டேக்ஸ்னா என்னென்னா, இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு H1 டேக் க்ரியேட் பண்ணுறேன். இது H1 டேக்னு சொல்லுவாங்க. இப்போது H1ன்னு இருக்குது, லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ் தான் நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம் இதில். இப்போது H1 நார்மலாக இருக்குது, H1 டேகு. இப்போது ஸ்லாஷ் வருது பார்த்தீங்களா, அதுனா சொல்லுவாங்க க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. ஓப்பன் டேக்னா ஸ்லாஷ் வராது, க்ளோசிங் டேக்னா ஸ்லாஷ் வரும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் சென்டராக நம்ம ஹலோன்னு கொடுக்கலாம். இப்போ இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்போது சேவ் பண்ண ஒரு வாட்டியும் நம்ம சேவ் பண்ண முடியாது. இங்கே ஒயிட் கலர் டாட் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுமாரி தெரிஞ்சதுன்னா சேவ் ஆகலைன்னு அர்த்தம் அந்த ஃபைலு. இப்போ நம்ம அந்த 3 பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபைல் உள்ள போயிட்டுனா ஆட்டோ சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா ஒயிட் கலர் நம்மளுக்கு காட்டல. இந்த இண்டெக்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பாத்னு இருக்கும். காப்பி பாத் கொடுத்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் Ctrl+V கொடுத்தீங்கன்னா, வீன் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடுச்சு. இப்படி தான் நம்ம HTML ஃபைலை வந்து ரன் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போது H1 டேக்னா என்னென்னு பார்த்துடலாம். H1 டேக்னா இப்போ நம்ம ஒரு பெருசாக நம்ம லெட்டரை வந்து பெருசாக காட்டும். இப்போ இருங்க, நான் மொத்த டேக்கை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். H1லேயே 6 இருக்குது. H2 3 H4 சாரி 5 H6 H1 H டேக்னா ஹெட்டர் டேக்னு அர்த்தம். இது ஃபுல் ஃபார்ம் ஹெட்டர் டேக். இது நம்ம ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த டேகு மோஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த டேகு, அதனால் இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். இப்போது நம்ம அந்த ப்ரௌசரே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம காப்பி பாத் பண்ணதுனால ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்குது, ரன்னில் தான் இருக்குது. இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும், வந்துச்சு பார்த்தீங்களா. H1 டேக்
லெட்டர் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக இருக்குது. H2 அதை விட கொஞ்சம் சின்னது, H3 அதை விட கொஞ்சம் சின்னது, H4 H5 H6 தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்படியே ரிவர்ஸில் வருது பார்த்தீங்களா. இதுதான் H1 டேக்கோட பர்பஸ், H டேக்கோட பர்பஸ். இப்போ நம்ம வந்து இந்த டேக்கை பற்றி இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நம்ம வர வீடியோவில் எப்படி HTML அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் CSS, JavaScript, React எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.